அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ஐப்பசி மாதம் வளர்பிறை ஏகாதசி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். நாளை பெருமாளுக்கு உரிய ஏகாதசி திதியானது பிறக்க இருக்கிறது. அதுவும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வரும் ஏகாதசி திதி. நாளை எவர் ஒருவர் வீட்டில் பெருமாளுக்கு இந்த பூவை சூட்டி இந்த விளக்கை ஏற்றி மனமுருகி வேண்டுதல் வைக்கிறீர்களோ அவர்களுக்கு இருக்கும் பொருளாதார பிரச்சனை நீங்கும். வீட்டில் வீண் விரைய செலவு இருக்கிறது, வருமானம் இல்லை, வறுமையால் பிரச்சனை, கடன் தொல்லை உள்ளது என்று கஷ்டப்படுபவர்கள் அனைவருக்குமே இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயம் கை கொடுக்கும். பொதுவாக பணக்கார சாமி என்றதுமே நம் நினைவுக்கு வருவது இந்த பெருமாள் தான். அந்த பெருமாளை வேண்டி அவருக்கு உரிய வளர்பிறை ஏகாதசியில் வழிபாடு செய்யும் போது இரட்டிப்பு பலன் உண்டு. நாளைய தினம் இந்த பரிகாரத்தை செய்ய யாரும் தவறவிடாதீங்க. மிக மிக எளிமையான பரிகாரம். நாளை பெருமாளுக்கு கட்டாயம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை சூடி வழிபாடு செய்ய வேண்டும். சாமந்தி பூ போல உங்களுக்கு மஞ்சள் நிறத்தில் எந்த பூ கிடைத்தாலும் வைக்கலாம். சாமந்தி பூவும் வைக்கலாம், தவறு கிடையாது. மஞ்சள் ரோஜா கிடைத்தால் அதையும் வாங்கி வைக்கலாம். பிறகு ஒரு சின்ன தட்டில் கொஞ்சமாக சுத்தமான மஞ்சள் தூள் போட்டுக்கொள்ளுங்கள். பூஜைக்கு பயன்படுத்தும் மஞ்சள் தூளாக இருக்கட்டும். அதன் மேலே ஒரு மண் அகல் விளக்கை வைத்து சுத்தமான நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். இந்த விளக்குக்கு பக்கத்திலுமே ஒரு மஞ்சள் நிற பூ வைக்க வேண்டும். இது போல பூஜை அறையில் எல்லா விஷயங்களையுமே நீங்கள் முன்னாடியே தயார் செய்து வைத்துவிட்டு பெருமாள் முன்பு அமர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மனதார பெருமாளிடமும் தாயாரிடமும் சொல்லி வேண்டிக் கொண்டால் பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் கூடிய விரைவில் தீரும். இந்த வழிபாட்டை செய்த ஒரு சில நாட்களிலேயே உங்களுடைய பிரச்சனை படிப்படியாக குறைவதை உணரலாம். நாளை மாலை 6 மணிக்கு மேல் இரவு 9 மணிக்குள் எப்போது வேண்டுமென்றாலும் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம். தீபம் 1 மணி நேரம் எரியட்டும், அவ்வளவுதான். இரவு முழுவதும் பூஜை அறையில் வைத்த அந்த பொருட்களை எல்லாம் அப்படியே விட்டுவிடுங்கள். மறுநாள் காலை எழுந்து அந்த அகல் விளக்கை எடுத்து சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளலாம். மஞ்சள் நிற பூ வாடிய பிறகு பூஜையை குப்பையோடு சேர்த்து விடுங்கள். அந்த தட்டில் இருக்கும் மஞ்சளை மட்டும் எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் கொட்டி தினம்தோறும் அதில் பன்னீர் சேர்த்து குழைத்து நெற்றியில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த மஞ்சளை நெற்றியில் வைக்கும்போது உங்களுடைய வருமானம் பெருகும், கடன் சுமை குறையும், வீட்டில் இருக்கும் வறுமை நீங்கும், வீண் விரைய செலவுகள் குறைக்கப்படும், பணவசியம் பல மடங்கு அதிகரிக்கும். அற்புதம் வாய்ந்த இந்த எளிய பரிகாரத்தை யாரும் நாளை மாலை செய்ய தவறவிடாதீர்கள். நிச்சயம் பெரிய அளவில் இருக்கும் பண கஷ்டத்திற்கு கூட ஏதாவது ஒரு வகையில் அந்த பெருமாள் ஒரு விடிவு காலத்தை கொடுப்பார் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.